நட்சத்திரம் போல ஜொலியுங்கள். லட்டு லட்டு ஓ சிவபாபா, கோலு மோலு ஓ சிவபாபா, இனிமையும் அன்பும் நிறைந்த எங்கள் செல்லமான சிவபாபா. மகிழ்ச்சியின் துளிகள் பொழியட்டும், சந்தோஷம் மழையாக பொழியட்டும். கோலு கோலு சோன சோன, குழந்தை போல பாசம் தரும் மிக இமையான பாபா. மேகம் போல் சிரிப்பு பொழியட்டும், மேகம் மழை பொழிவது போல சிரிப்பு எங்கும் பரவட்டும். தேவதையாக மாறிய போதும் சிரியுங்கள், தூய்மையான ஆத்மாவாக இருந்து எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். சகடி மகடி நீ என் பாபா, நீயே என் உலகம், நீயே என் அன்பான தந்தை. பாபா பாபா என் பாபா, அழகான பாபா, அருமையான பாபா, வித்தியாசமான பாபா, என் ஆதரவு பாபா, எங்கள் எல்லாம் பாபா. நீ என் முழு உலகம், ஓ பாபா. நீ அனைத்தும், நீ என் முழு உலகம். ஓம் சாந்தி. ஜேர்னி ஆஃப் லிட்டில் சோல்ஸ் என்ற தலைப்பில் 12 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 3வது நாள். நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்பட்றேன். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறவங்க எத்தனை பேர்? அவங்க கை உயர்த்தலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? சிலர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பாத மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலேயே நம்மக்கிட்ட எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு ஆத்மாவும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புது. நம்ம வாழ்க்கையில் எதை பெற்றாலும் எதை செஞ்சாலும் அதனுடைய இறுதி இலக்கு, கடைசி கோல் என்ன? மகிழ்ச்சி தான் இல்லையா? மகிழ்ச்சி அப்படின்றது எனக்கு இது கிடைச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. எனக்கு நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இல்லை சாக்லேட் கிடச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இல்லை புதுசாக வண்டி வாங்கினா மகிழ்ச்சியாக இருப்பேன். இது மகிழ்ச்சியினுடைய ஃபவுண்டேஷன் கிடையாது. உண்மையான மகிழ்ச்சின்றது உங்களுடைய உள்ளத்தில் லேசான அமைதியான சிரிப்போடு இருக்கிறது. இப்போது ஹாப்பி அப்படின்றது ஒரு கோலாக இருக்கக்கூடாது. அது ஒரு ஜேர்னியாக இருக்கணும், அதாவது ஒரு பயணமாக இருக்கணும். நம்ம சேரக்கூடிய இடம் இல்லை, பயணிக்கும் முறையாக இருக்கணும். நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக பல விஷயங்களை தேடுறாங்க. மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்னு தேடிட்டுருக்குறாங்க. இப்போது மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்னு தேடுறப்போ ரிலேஷன்ஷிப்பில், இல்லை சொத்துக்களில், இல்லை பொருட்களில். ஆனால் உண்மையிலேயே மகிழ்ச்சியான நிலையில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னென்னா, நம்மளை சுற்றி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்களை வளர்க்குறது தான். உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை கடந்து வந்தவங்க தான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் பார்க்கக்கூடிய பழக்கம் அவங்க வளர்த்துருக்குறாங்க. ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றது அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த சிச்சுவேஷனை நான் எப்படி எதிர்கொள்கிறேன் அப்படின்றது தான் இங்கே டெஸ்ட் பேப்பரே. இப்போது மகிழ்ச்சின்றது இயல்பாக இருக்க வேண்டியது. ஆனால் சில நேரத்தில் அது நிலைத்திருக்கலை அப்படின்னா அதை ஒரு பழக்கமாக வளர்த்துக்கலாம். நேர்மறை சூழலை நம்மளை சுற்றி உருவாக்கிக்கணும்.
அதாவது பாசிட்டிவான சுச்சுவேஷனை நம்மளை சுற்றி நாம் உருவாக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாசிட்டிவ் எண்ணத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம்? இப்போது நிறைய ஊக்கமளிக்கக்கூடிய புக்ஸு, இல்லை பாட்டு, இயற்கையிலேருந்து இவை எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நம்ம பாசிட்டிவ் நிலையில் வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கலாம். நாம் எந்த அளவு அதிகமாக பாசிட்டிவான சூழலோட தொடர்பில் இருக்கிறோமோ அந்த அளவு அந்த நிலை அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்கும். அதனால் தினமும் குறைஞ்சது 10 நிமிஷம் இந்த புக்ஸ் படிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் வளர்த்துக்கணும். அது நம்மளுடைய சக்தியை நல்லா சார்ஜ் பண்ணும். நம்மளுடைய ஆற்றல், அந்த எனர்ஜி நல்லா சார்ஜ் ஆகும். ஒவ்வொரு நாளையும் ஒரு விதமாக நம்ம பார்த்து பழகணும். எப்படின்னா, ஏதாவது சூழ்நிலையை பிரச்சனையாக பார்க்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பார்வையை மாற்றுங்க. அந்த சூழ்நிலையில் நடக்கிற நல்ல விஷயத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்பிக்கையான பார்வை உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நன்றி சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நன்றி சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போது உங்களுடைய புத்தகங்களை எடுத்துக்கோங்க, உங்களுடைய நோட்புக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்களை அதில் எழுதுங்க. குறைஞ்சது ஒரு 5 பாயிண்ட்ஸு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும், அப்படிப்பட்ட தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயம். ஒருத்தவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதில் ஒரு 5 விஷயங்களை எழுதுங்க. உங்களில் பல பேருக்கு குறைஞ்சது 2 இல்லை 3 விஷயமாவது கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்போ ஒரு கேள்வி, ஆப்டமிஸ்ட், பெசிமிஸ்ட் இது 2க்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? அதாவது நேர்மறை மனப்பான்மை கொண்ட ஒருத்தர், அதே போல் எதிர்மறை மனப்பான்மை கொண்ட ஒருவர். இவங்க 2 பேருக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன? இப்போது நேர்மறை மனப்பான்மை கொண்ட ஒருத்தர் ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுவாங்க. அதுவே நேர்மறை மனப்பான்மை என்பவர், அவங்க எப்போவுமே என்ன விஷயம் நடந்தாலும், ரொம்ப மோசமானது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிலேருந்து நல்லதை மட்டும் பார்ப்பாங்க. அதுவே எதிர்மறை மனப்பான்மையுடையவர், பெசிமிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா, நல்ல விஷயம் இருந்தாலும் கூட அதில் ஏதாவது குறைய கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போது எந்த வகையில் இருக்கணுன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். நான் இப்போது நேர்மறை மனப்பான்மையுடையவராக இருக்கிறேன்னா, இல்லை பெசிமிஸ்டாக, அதாவது எதிர்மறை மனப்பான்மை கொண்டவராக நான் இருக்கிறேன்னா, எப்படி நான் இருக்கலாம் அப்படின்றத நாம் தான் டிசைட் பண்ணணும். ஆப்டமிஸ்டாக இருக்கிறவங்க ஒரு நாளையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இருப்பாங்க. ஃபேமிலி, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனு, அப்புறம் தினமும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒருவராக இருப்பாங்க. உலகத்தில் பலர் ஒரு நாளுக்கு ஒரு வேளை உணவு கூட கிடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. பல விஷயங்கள் நமக்கு தானாகவே கிடைக்குது. அப்படி இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும்தான் நேர்மறை மனப்பான்மையுடையவங்க, அந்த ஆப்டிமிஸ்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் பெசிமிஸ்டாக இருக்கிறாங்க, அதாவது எதிர்மறை மனப்பான்மை கொண்ட ஒருத்தராக இருக்கிறாங்கன்னா, அந்த நாளில் வரக்கூடிய ஒரு 2 சவால்லையே தொடர்ந்து அதையே நினச்சிட்டு வருத்தப்படுவாங்க. அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய 90% நல்ல விஷயம் இருக்கும், அதை அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த 10% ஏதாவது நடக்கும் இல்லையா, அந்த விஷயத்தையே ஒரு நாளையில் திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த நேர்மறை மனப்பான்மை இது மிகவும் அதிசயமான ஒன்று. ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லதை சிந்திக்கணும், அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். நம்மளுடைய இந்த சஞ்சலமான மனசை கட்டுப்படுத்தணும். நான் சொல்லக்கூடிய என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சொல்லும் மற்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். என்னுடைய ஒவ்வொரு தாட்ஸ், ஒவ்வொரு சிந்தனையுமே ரொம்ப நல்லதாக இருக்கணும்.
என்னோட ஒவ்வொரு செயல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வானத்தில் உயரத்தில் சன்னின்ற ஒரு சூரியன் இருந்தது. அந்த சன்னி எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பான், பிரகாசமாக ஒளிர்வான், உலக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பான். சன்னிக்கு பக்கத்தில் கொக்கோ அப்படின்ற ஒரு சின்ன மேகம் இருந்தது. கொக்கோ எப்போவுமே அமைதியாகவும் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும். ஒரு நாள் சன்னி கொக்கோ மிகவும் ரொம்ப மெதுவாக நகர்றத பார்க்குறான். சன்னி வந்து கேட்குறான், வணக்கம் நண்பா, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கொக்கோ வந்து பதில் சொல்லுது, நான் எதுக்குமே யூஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மக்கள் உன்னை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க, ஆனால் என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கொக்கோ பதில் சொல்லுது. சன்னி அதுக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், மை டியர் கொக்கோ, நீ மழையை கொடுக்குற, நிழலை கொடுக்குற, குளிர்ந்த காற்றை கொடுக்குற, உலகத்துக்கு நீ பெரிய உதவி செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லுது. சன்னியினோட இந்த வார்த்தைகளை கேட்ட கொக்கோ ஆச்சரியமாக பார்க்குது. அதுக்கிட்ட இருந்த நல்ல தன்மையை அது இதுவரைக்கும் உணர்ந்ததே இல்லை. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே கொக்கோ கீழே இருந்த வறண்ட நிலத்தில் மழையை பொழிய வச்சுது. அப்போது அங்கே இருந்த பிளான்ட்ஸு, செடிகள் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சுது. குழந்தைங்க மலையில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பறவைகள் எல்லாம் பாட தொடங்குது. சன்னி இன்னும் அதிகமாக பிரகாசமாக வந்து ஆனா. இருவருமே சேர்ந்து ஒரு அழகான ரெயின்போவை உருவாக்குனாங்க வானவில்லை. அப்போது சன்னிக்கிட்ட கொக்கோ சொல்லிச்சு, தேங்க்யூ சன்னி, நீ என்னை மகிழ்ச்சியாக மாற்றிட்ட. அதுக்கு சன்னி சொன்னா, நாம் மற்றவங்கள மகிழ்ச்சியாக மாற்றினா அந்த மகிழ்ச்சி திரும்ப நம்மக்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொன்னான். இந்த கதையில் கொக்கோவுக்கும் நல்ல தன்மைகள் இருக்குது, ஆனால் அதை அவனால் பார்க்க முடியல. சன்னி அவனுக்கு அதை உணர வச்சான். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் பலவிதமான மனிதர்களை பார்க்குறோம். சில சூழ்நிலையில் நமக்கு அது ஒரு சேலஞ்சாக இருக்கலாம், சவாலாக இருக்கலாம். இல்லை நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை சக ஊழியர்கள் சவாலாக இருக்கலாம். ஆனால் நான் நேர்மறையான மனநிலையில் இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் அவங்களையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். இதுதான் எனக்கான ஆப்டமிஸ்டாக இருக்கிறதும் பிறர்க்காகவும் ஆப்டமிஸ்டாக இருக்கிறதும், அதாவது நேர்மறை மனப்பான்மையுடையவராக இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கண்டிப்பாக மகிழ்ச்சியான நிலையில் மனம் உயர்ந்த நிலைக்கு போகும். அது மட்டும் கிடையாது, அது நம்மளுடைய உடல் அளவில் கூட மிகப்பெரிய நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் மகிழ்ச்சியாக இருந்தோன்னா நம்மளோட உடலில் என்டார்ஃபின்ஸ் அப்படின்ற ஒரு ரசாயனமெல்லாம் சுரக்குது. அது மனநிலையை உயர்த்தும், நம்மளுடைய மைண்டு எல்லாத்தையும் உடலையும் வந்து அது ஹீல் பண்ணும், குணமடைய வைக்கும். ஆனால் நாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம், மன அழுத்தத்தில் இருந்தோன்னா என்ன நடக்குது? கார்டிசால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்குது. அது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வகையான சேதத்தை ஏற்படுத்துது. அதாவது மனநிலையை மொத்தமாக மாற்றிடுது. இப்போது இது என்னுடைய சாய்ஸு. நான் ஹாப்பியாக இருந்து உடலையும் ஹெல்த்தாக வச்சுக்க விரும்புகிறேன்னா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து உடலை வந்து நோய் வர்றதுக்கு அனுமதிக்கிறேனா? நார்மன் கசின்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் இருந்தார். அவருக்கு குணப்படுத்த முடியாத ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கிறதாக டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் தன்னுடைய நிலையை செக் பண்ணப்போ ஒரு விஷயத்தை உணர்ந்தார். 10 நிமிஷம் உண்மையான மகிழ்ச்சியும் சிரிப்பும் 2 மணி நேரம் வலி இல்லாத தூக்கத்தை கொடுத்தது. அது அவருடைய சொந்த அனுபவம். அந்த அனுபவத்தை அவர் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவர் மகிழ்ச்சியின் அந்த நிலையை தொடர்ந்து பயிற்சி பண்ணார். சில மாதங்களில் அவர் அந்த நோயிலிருந்து குணமடைஞ்சார். அதுக்கப்புறம் மகிழ்ச்சியின் மருத்துவ நன்மைகள் எவ்வளோ, அதை உலகத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் முன் வந்தார். அவர் தான் லாஃப்டர் தெரப்பி பற்றி உலகம் முழுவதுக்கும் கற்றுக் கொடுக்க தொடங்கினார்.
இதனால் என்ன புரியுது? நம்மளுடைய ஆட்டிடியூடு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழ்க்கையை எப்படி நாம் ஏற்றுக்கிறோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால் உலகத்தில் லாஃப்டர் கிளப்ஸ் அது கூட இருக்குது. நீங்கள் கேட்டிருக்கலாம், டெய்லி மக்கள் அங்கே போய் 45 நிமிஷம் குழுவாக அமர்ந்து சிரிப்பாங்க. அது நகைச்சுவையால் சிரிக்கிறது கிடையாது, ஏதோ காமெடி எதுவும் நடக்காது. அவங்களே செல்ஃபாக விருப்பத்தோடு சிரிப்பாங்க. அந்த செல்ஃபாக சுயமாக சிரிக்கிறாங்க இல்லையா, அது உடல் அளவில் பல நன்மைகள் இருக்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அது மேலோட்டமானது. உண்மையான இலக்கு என்னன்னா, உள்ளேருந்து வரக்கூடிய நிலையான மகிழ்ச்சி. அதுதான் ரொம்ப நாளைக்கு இருக்கும், நீடிக்கும். அதனால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லதை நம்ம பார்க்க முயற்சி பண்ணணும். ஒரு பழமொழி கூட இருக்குது, வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சை கொடுத்ததுன்னா அதில் சர்க்கரையை சேர்த்து லெமனேட் செய்யுங்க. அதாவது சவால்கள் வந்தாலும் அதையே நம்ம ஸ்வீட்டாக இனிமையாக ஆக்கிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அதிர்ஷ்டம் இல்லாத இல்லை சவாலான சூழ்நிலைகள் வந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை வேறு வகையில் நாம் சிந்தனை பண்ணணும். எலுமிச்சையில் சர்க்கரை சேர்க்கிறதுனா என்ன? அதனுடைய நோக்கத்தையே மாற்றுறது, வாழ்க்கையினுடைய புளிப்பை ஸ்வீட்டாக்குறது. அப்போது அந்த நிலைமை ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும், ஒரு வாய்ப்பாக மாறிடும், சுமையாக இல்லாமல். அதே சிச்சுவேஷன் ஒருத்தருக்கு சவாலாக இருக்கலாம், அதே சூழ்நிலையே இன்னொருத்தருக்கு சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக இருக்கலாம். எல்லாருக்கும் டோனட் தெரியும் இல்லையா, ஸ்வீட்டு. அது எப்படி இருக்கும்? நடுவில் ஓட்டை இருக்கும், சுற்றி ஒரு வட்டம் இருக்கும். அப்போது அந்த ஆப்டமிஸ்ட், அதாவது நேர்மறை மனப்பான்மை கொண்டவங்க அதில் என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த டோனட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ், அந்த ஸ்வீட் இனிமைத்தன்மை, அதில் இருக்கக்கூடிய அழகு, அதோடைய சுவையை பார்க்குறாங்க. ஆனால் இந்த எதிர்மறை மனப்பான்மை கொண்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த டோனட்டில் நடுவில் இருக்கிற அந்த சின்ன ஓட்டையை தான் பார்க்குறாங்க. அதாவது முழு டோனட்டையும் பார்க்காம இல்லாத அந்த சின்ன ஒரு பகுதியை மட்டும்தான் கவனிக்கிறாங்க. இதுதான் பெர்ஸ்பெக்டிவ், இதுதான் நோக்கு. நான் என்னுடைய லைஃப்பில் என்ன பார்க்குறேன்? டோனட்டையா பார்க்குறேன், இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை பார்க்குறேனா? இப்போது ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் நாம் நல்லதை மட்டும் பார்த்தோன்னா நம்மளுடைய லைஃப்பும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆகிடும். ஆனால் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மகிழ்ச்சி அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கணும், அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்றது முடியுமா? ஃபஸ்ட்டு நடக்க முடியுமா? அப்படி கிடையாது, நடக்க முடியாது இல்லையா. ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கோங்க, அது நடக்க கற்றுக்கும்போது அப்படியே எழுந்து நடந்துடாது, ஃபஸ்ட்டு விழுந்துடும். அந்த குழந்தை நான் விழுந்துட்டேன், இனிமேல் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சா அது ஒருபோதும் நடக்க கற்றுக்குமா? அதால் நடக்கிறதுக்கு கற்றுக்கவே முடியாது இல்லையா. வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நிறைய சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அது நம்மளை வளர்க்கவே விடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது நம்மளை வளர வைக்கிறதுக்காக வருது. விழுவது கூட வளர்ச்சிக்கான ஒரு படி தான். அப்படின்னா உண்மையான மகிழ்ச்சி என்ன? மீண்டும் நம்ம எழுந்து நிற்கிறது, என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறது, ஒரு சவாலை கூட நம்ம வாய்ப்பாக மாற்றிக்கணும். இதுதான் உண்மையான ஹாப்பி, உண்மையான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி அடையலாம்? என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்மளுடைய நோக்கத்தை நம்ம திரும்ப திரும்ப மாற்றுறதுனால. எனக்கு எதிர்மறையாக பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் அதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு சுயத்தை கவனித்து நிச்சயமாக என்னால் மாற்ற முடியும். ஏன்னா கடைசியில் இது என்னுடைய சாய்ஸ் தான். நான் தான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேனா, இல்லை சவால்களை நினச்சி அதையே நினச்சி நான் சோர்ந்து போக விரும்புகிறேனா? இப்போ எல்லாரும் நேராக அமருங்க, கண்களை மூடிக்கோங்க. நம்முடைய மகிழ்ச்சிக்கான ஜாதகத்தை நாம் உருவாக்கலாம். ஆழமாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள்.
சிந்தனைகள் அமைதியாக மெதுவாக அமைதியாகட்டும். இப்போது காலை முதல் இரவு வரை உங்கள் நாளை மனதில் பாருங்கள். நடந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னுடைய சுய முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். நான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் எனக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறார். நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிலையும் என்னை வளர்க்கிறது. ஒவ்வொரு வாய்ப்பும் என் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி நான் என் மகிழ்ச்சிக்கான ஜாதகத்தை உருவாக்குகிறேன். என்னுடைய எண்ணங்களே என் மகிழ்ச்சியின் ஜாதகத்தை உருவாக்குகின்றன. வெளியில் என்ன நடந்தாலும் நான் இந்த மகிழ்ச்சியான நிலைமையில் நிலைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். ஓம் சாந்தி. இன்னைக்கான ஹோம்ஒர்க், இன்னைக்கு டேயில் சில நிமிடங்களை எடுத்துக்கிட்டு நான் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கிறேன் அப்படின்றத கவனிக்கணும். என்னை மகிழ்ச்சியின் நிலையிலேயே பார்க்குறது மற்றும் என் மகிழ்ச்சிக்கான ஜாதகத்தை நான் உருவாக்குறது. அதுக்கப்புறம் கிராஃப்ட் வேலை. இதில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு கிராஃப்ட் வேலை இருக்குது. என்ன பண்ணணும்னா, எல்லோரும் அதை செஞ்சிட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம். கிளாஸில் உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட இந்த கிராஃப்டை செய்யணும். கடைசி நாளில் நீங்கள் செஞ்ச எல்லா கிராஃப்ட்டுகளையும் இங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இன்றைக்கான கிராஃப்ட் என்னென்னா, கிராஃப்ட் ஆக்டிவிட்டி ஒரு சூரியனை வரைஞ்சி அதில் ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு எழுதணும். இது ரொம்ப ஈஸியானது தானே. இதை எப்படி செய்கிறதுன்ற வீடியோக்களெல்லாம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஒரு சூரியனை உருவாக்கி நானே அந்த ஒளிரும் பிரகாசிக்கும் மகிழ்ச்சியின் சூரியன்னு உணர்ந்து பாருங்கள். நாம் தினமும் டே கடைசியில் எழுதும் என் வாழ்க்கையில் நான் நன்றி சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்களை எழுதணும். பல நேரத்தில் அது நமக்கு தெரியாமலே போயிடுது. அதை கவனிக்க தொடங்குறப்போ நமக்கு இன்னும் நிறைய உணர்வு வரும். அதனால் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய வாழ்க்கையின் ஆழமான ரகசியத்தை வெளிப்படுத்தும். அதனால் டெய்லியும் நாள் முடிவில் குறைஞ்சது 5 இல்லை 10 நிமிஷம் இந்த எழுதக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.